இன்றைக்கி நம்ம சாம்சங் கேலக்ஸி டேப் A9 லாங் டேர்ம் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டேப்லெட்டை 2025 வாங்கலாமா, அது யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும், யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யார் யாரெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுங்கிறத நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணுவோம். 2025 இது வாங்கலாமா வேண்டாமா, ஸோ இதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஸோ என்னுடைய சாம்சங் கேலக்ஸி டேப் A9 டேப்லெட்டை நான் என்னுடைய ப்ரைமரி டேப்லெட்டாக லாஸ்ட்டு 3 months யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை பொறுத்த வரைக்கும் சொல்லப்போனால் இது யூஸ் பண்ணுறதுக்கு ஆவரேஜ் யூஸுக்கு இந்த டேப்லெட்டை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஹெவி மல்டி டாஸ்கிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும், அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேப்லெட்டோடைய ஸ்பெசிஃபிகேஷனில் இருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சாம்சங் கேலக்ஸி டேப் A9 பார்த்தீங்கன்னா TFT டிஸ்பிளேயோடு வருது, ஃபுல் HD டிஸ்பிளே தான் வருது. இதோட சைஸ் பார்த்தோம்னா 8.7 inches 8.7 inches வருது. இது TFT LCD டிஸ்பிளே. அதுவும் மட்டும் இல்லாமல் இது ஃபுல் HD டிஸ்பிளேயில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்க்ரீன் சைஸ் 8.7 inches. ஓகேவா, 8.7 inches இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய சைஸாகவும் இல்லாமல் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்குது. கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. ஸோ நம்ம வீடியோஸ் பார்க்குறது, மீடியா கன்சப்ஷன் எல்லாத்துக்கும் ஓகேவாக இருக்குது. நம்ம ப்ராசஸர் கூட ஓரளவு ஆவரேஜான ப்ராசஸர். இதில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தோம்னா MediaTek Helio G99 6 nanometer பில்ட் பண்ண ப்ராசஸர் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆவரேஜான ப்ராசஸர், ரொம்ப ஹெவி டாஸ்க் யூஸ் பண்ண முடியாது. நம்ம காமன் யூஸுக்கு நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை பேசிக்காக கேம்ஸ் விளாட்றீங்க, இல்லை மீடியா கன்சப்ஷன் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த டேப்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆவரேஜ் யூஸருக்கு இட் இஸ் ஓகே. இன்னும் ரொம்ப ஹெவியாக மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ணுவீங்க, ரொம்ப ஹார்டாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, மல்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, ரொம்ப நீங்கள் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கிறீங்க, யூடியூப்பில் வீடியோ எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணுறது இட் இஸ் நாட் அக்செப்டபுள், யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஹெவி டாஸ்க்கு இந்த டேப்லெட் அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. நீங்கள் லைட் யூஸுக்கு இந்த டேப்லெட் யூஸ் பண்ணிக்கலாம், கேமிங் யூஸ் பண்ணிக்கலாம், மல்டி மீடியாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃபுல் HD. இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 800x1340. பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 179 pixel per inches. ஸோ அதனால் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஓகே, ஆவரேஜான ஒரு டிஸ்பிளே தான். ஓகேவா, பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னாலும் ஆவரேஜாக பிரைட்னஸ் இருக்குது. நீங்கள் அவுட்டோரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இன்டோரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 11,000க்கு அவைலபிள் இருக்குது. கார்டு ஆஃபரில் நீங்கள் 11,000க்கு வாங்கிக்கலாம், அமேசான்லேயும் 11,000 வாங்கிக்கலாம். அப்பப்போ சில சமயம் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் 9,000 வரைக்கும் கூட இந்த டேப்லெட் அவைலபிள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நார்மல் யூஸருக்கு இந்த டேப்லெட் ஓகே, நார்மல் யூஸருக்கு இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு போதுமான அளவில் தான் இருக்குது. நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிறதாக இருக்கட்டும், அமேசான் கைண்டில் புக்ஸ் ரீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட இதில் நீங்கள் புக்ஸ் ஆன்லைனில் எவ்வளோ புக்ஸ் வேணால் டவுன்லோட் பண்ணி நீங்கள் புக்ஸ் படிக்கிறதுக்கு இந்த டேப்லெட்டை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, மீடியா கன்சப்ஷனுக்கும் ஓகே தான். இதில் பார்த்தீங்கன்னா டுவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டாப்பில் ஒரு ஸ்பீக்கர், பாட்டத்தில் ஒரு ஸ்பீக்கர், டுவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்குது. நான் இப்போ பாருங்கள், நான் ஏதாவது ஒரு மியூசிக் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் குட், ஓகே. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது நான் மியூசிக் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ SD கார்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மீடியா ஆடியோ ஃபைல்ஸ். ஸோ நம்ம இப்போ பார்த்தோம்னா மியூசிக் ஃபைல்ஸ், ஆடியோ ஃபைல்ஸ், டவுன்லோட்ஸை பார்க்கலாம்.
இது மீடியா பெட்ஸ் எதுவும் இல்லை. நான் உங்களுக்கு இது பண்ணி சவுண்ட்ஸ் ஓகே தான், கேட்குற அளவுக்கு நமக்கு ரீசனபிளான சவுண்டு இதில் கிடச்சிரும். டுவல் ஸ்பீக்கர் இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஒரு 3.5 mm ஜாக் இருக்குது. ஸோ 3.5 mm ஜாக் இருக்கிறதால நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி கேபிள் கிடையாது, யூஎஸ்பி-C டைப் சி டைப் கொடுத்துருக்காங்க. இதோடைய 2.0 ஜென்ரேஷன் ஓகேங்களா, ஸ்லோவாக தான் இருக்கும். யூஎஸ்பி 2.0 ஓகேவா. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டில் 2 மெகாபிக்சல் கேமரா இருக்கும். அந்த கேமரா வந்து ஓகே, ஆவரேஜான கேமரா, நாட் குட். பேக் சைடு கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் கேமரா, இதுவும் ஆவரேஜான கேமரா தான். நீங்கள் பெரிய அளவில் இதில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ டேப்லெட்டுங்கிறது நம்மளுடைய காமன் யூஸுக்கு, கேமராக்காக யாரும் டேப்லெட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த மொபைல் 11,000க்கு ஒருத்தான்னு கேட்குறீங்கன்னா, 2025 11,000க்கு வாங்கலாமா என்று கேட்டால் ஓகே வாங்கலாம், நார்மல் யூஸ் இருக்குது. இது 11,000ங்கிறது ஓகேவான ஒரு ப்ரைஸ். ப்ராசஸரும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜான ப்ராசஸர், அதனால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது ரேம் 4GB ரேம்லேயும் 64GB இன்டர்னல் மெமரியில் இந்த டேப்லெட் அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் செக் பண்ணி பார்க்கலாம்.